அடுத்து தேசபந்து தென்னக்கோன் முன்பிணை கோரி இருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்பிணை கோரிய தேசபந்து மனு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. உயர்நீதிமன்றத்தால் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தன்னை சிஐடியை கைது செய்தால் பிணையில் விடுவிக்க கோரி கோட்டை நீதிமன்றில் இவ்வாறு முன்பிணை கோரியிருப்பதான செய்தி இருப்பதை காணலாம். மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். கடந்த 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி கோட்டா கோகம மீதான தாக்குதல் தொடர்பில் தன்னை சிஐடி கைது செய்யலாம் என்பதால் தன்னை இவ்வாறு பிணையில் விடுவிக்குமாறு அவர் சட்டத்தரணி அஜித் பத்ரன ஊடாக நேற்று கோட்டை நீதிவான் நிலுப்பிலி லங்காபுர முன்னிலையில் பிணை மனு தாக்கல் செய்தார். இம்மனு நேற்று மன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. எனவே இதன் போது தேசபந்துவை சந்தேக நபராக பெயரிட்ட சட்டமா அதிபர் வழங்கிய ஆலோசனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்ததையும் மேன்முறையீட்டு நீதிமன்றின் அந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தியதாகவும் சட்டத்தரணி அஜித் பத்ரன மன்றில் தெரிவித்தார். அதனால் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யலாம் என சந்தேகம் எழுந்ததால் இவ்வாறு முன்பிணை கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டார். இம்மனுவின் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசேட விசாரணை பிரிவு 3 பொறுப்பதிகாரி பெயரிடப்பட்டிருக்கின்றார். அதன்படி குறித்த போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு அறிவித்தல் பிறப்பித்த நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மனு தொடர்பில் ஆட்சேபனைகள் எழுத்து மூலம் முன்வைக்க அவருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே கோட்டா கோகம மீதான தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் தன்னை கைது செய்வதற்கான நடவடிக்கை இடம்பெறுவதாகவும், எனவே அவ்வாறு கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு முன்பிணை கோரிதான் இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் தேசபந்து தென்னக்கோன் ஆஜரான சட்டத்தரணி மன்றில் தெரிவித்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம்.